Hello students, welcome to HibaMax 11th Standard Business Max Chapter 2 Algebra Exercise 2.6 fourth question solve பண்ணலாம். Find the middle terms in the expansion of அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 3 subdivision கொடுத்துருக்காங்க. இந்த 3 subdivisionமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா n ஓட வேல்யூ. இப்போ என்னோட வேல்யூ ஆட் இருந்தால் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்னோட வேல்யூ ஈவன் இருந்தால் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ வந்து ஆடாக இருந்துச்சுன்னா நம்மளோட டேர்ம்ஸ் எப்படி கெட் பண்ணுவோம், n + 1 இல்லையா? ஸோ என்னோட வேல்யூ ஆர்டர் இருந்தால் n + 1 டேர்ம்ஸ். இப்போ n ப்ளஸ் டேர்ம் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா t of n + 1/2 and t of n + 3/2 கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா? இப்போ என்னோட வேல்யூ ஈவனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா n/2 + 1 கண்டுபிடிப்போம். ரெண்டுமே வேறு. n + 1/2 வேறு, n/2 + 1 வேறு. இந்த விஷயத்தில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், x + 1/x பவர் 11. ஸோ இதில் என்னோட வேல்யூ என்ன, 11 ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பராக இருந்தால் n + 1 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் நம்ம முதல்ல யோசிச்சிடணும். கொஷின் முதல்ல எழுதிடலாம். x + 1/x பவரில் 11. இப்போ ஃபஸ்ட்டு n = 11 which is odd. இப்போ என்னோட வேல்யூ ஆடாக இருக்குது. ஸோ n + 1 டேர்ம்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஸோ n + 1னா 11 + 1 12 டேர்ம்ஸ் நமக்கு டோட்டலாக இருக்கும். ஸோ அது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ n + 1 டேர்ம்ஸ் ஈவனாக இருந்தால் நான் என்ன ஃபார்முலா சொன்னோன்னா அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். t of n + 1/2 t of n + 3/2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மிடில் டேர்முக்கு. சரிங்களா? n + 1 ஈவனாக இருந்தால் இதுதான் மிடில் டேர்ம், அதை மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து மிடில் டேர்ம்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ எக்ஸோட இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, ஏவோட இடத்துல 1/x இருக்குது, அண்ட் n + 1 வந்து 12 அண்ட் என்னோட வேல்யூ வந்து 11 இருக்குது. ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை வச்சு தான் நம்ம இப்போ எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு t of n இருக்கிற இடத்துல 11 + 1/2. அப்போ t of 12/2 which is t of 6. அடுத்து t of 11 + 3 n + 3/2 மாதிரி 11 + 3/2. அப்போ t of 14/2 which is t of 7. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் t of 6 எடுத்துக்கிறேன். t of 6 எப்படி எழுதுவோம், r + 1. அப்போ 5 + 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதிலேருந்து ஆரோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்னலாம் எழுதிட்டோம். இப்போது t of 5 + 1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஜெனரல் டேர்ம் இங்கே எழுதுவா, t of n = NCR x பவர் n - r a பவர் r. இதுதான் ஜெனரல் டேர்ம். இப்போ என்னோட வேல்யூ என்னது 11, c r வேல்யூ 5, எக்ஸோட இடத்துல எக்ஸ் தான் 11 - 5, ஏவோட இடத்துல 1/x அண்ட் ஆரோட இடத்துல 5. இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னா 11c5 x பவர் 6 டிவைடட் பை 11 - 5 6 x பவர் 5. x பவர் 5 இதோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு x தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ t of 6ஓட வேல்யூ x இன்ட்டு ஆர் ஃபஸ்ட் 11 எழுதலாம், 11c5 இன்ட்டு x. இதான் t of 6ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து t of 7 கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரோட வேல்யூ 6 இல்லையா? ஸோ t of 7 = NCR, n வேல்யூ 11, c r வேல்யூ 6, x இடத்துல x தான், n - r இடத்துல 6, a இடத்துல 1/x பவரில் r இடத்துல 6. ஸோ இதோட வேல்யூ 11c6 x பவர் 11ல் 6 போனால் 5 டிவைடட் பை x பவரில் 6. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரே ஒரு x தான் இருக்கும். therefore t7 = 11c6 டிவைடட் பை xன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 3x + x² / 2 பவர் 8. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் 3x + x² / 2 பவர் 8 இருக்கா? இப்போ என்னோட வேல்யூ கொடுத்துருக்கதே ஈவன் தான் கொடுத்துருக்காங்க. மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா t of n/2 + 1 ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். n ஆடாக இருந்தால் n + 1 எடுத்துகிட்டு செய்வோம், ஈவனாக இருந்தால் n/2 + 1 தான் செய்வோம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதணும், x இருக்கிற இடத்துல 3x,
a இருக்கிற இடத்துல x square by 2 and n இருக்கிற இடத்துல இப்போ 8 middle term கண்டுபிடிக்கணும் n வந்து even middle term is equal to t of n by 2 plus 1 அப்போ t of n இருக்கிற இடத்துல என்னது 8 by 2 plus 1 8 by 2 எவ்வளோ 4 t of 4 plus 1 which is equal to t of 5 இப்போ t of 5 கண்டுபிடிக்கலாம் t of 5 கண்டுபிடிக்கணும் r ஓட வேல்யூ என்ன வந்திருக்கீங்க 4 அது இன்னொரு வாட்டி எழுதணும்னு இல்லை இல்லையா r is equal to 4 ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஸோ t of 5 மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் ncr n ஓட வேல்யூ இங்கே என்னது 8 c r வேல்யூ 4 நெக்ஸ்ட் x இருக்கிற இடத்துல 3 into x n minus r ஸோ 8 minus 4 அடுத்து a ஓட வேல்யூ x square by 2 பவரில் r r ஓட வேல்யூ என்னது 4 இப்போ 8c4 இருக்கட்டும் 3 into x பவரில் 4 x square பவரில் 4 2 பவரில் 4 ரெண்டுத்துமே வரும் இல்லையா அதனால அப்படி எழுதிட்டேன் 8c4 3 power 4 81 x power 4 divided by இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 power 4 16 இருக்கும் and இங்கே வந்து x பவரில் 2 4s are 8 லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டாலே போதும் பாருங்க 8c4 81 by 16 x பவரில் 12 இதுதான் நம்ம மிடில் டேர்ம் t of 5 ஓட வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 2x square minus 3 by x cube பவரில் 10 சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க 2x square minus 3 by x cube பவரில் 10 இப்போ என்னோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு அதான் பார்க்கணும் n is equal to 10 10ன்றது ஈவன் நம்பரோட மிடில் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா t of n by 2 plus 1 which is equal to t of 10 by 2 plus 1 so 2 1s are 2 5s are t of 5 plus 1 6 ஸோ மிடில் டேர்ம் வந்து t of 6 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும் and t of 6 கண்டுபிடிக்கணும்னா r ஓட வேல்யூ தெரியும் 5 plus 1 6 வரும் ஸோ 5 a ஓட வேல்யூ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் x ஓட வேல்யூ 2x square a ஓட வேல்யூ மைனஸ் இருக்கனால minus 3 by x cube n ஓட வேல்யூ 10 எல்லாமே கிடைச்சிருச்சா இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் t of 6 is equal to ncr 10c5 x ஓட இடத்துல 2x square பவரில் வந்து n minus r ஓட வேல்யூ 5 and a வேல்யூ minus 3 by x cube பவரில் r ஓட வேல்யூ என்ன 5 10c5 2x square பவரில் 5 10 minus 5 5 minus 3 பவர்லேயும் 5 வரும் divided byல x cubeக்கும் 5 வரும் 5 வந்து ரெண்டுக்கும் காமனாக எழுதியாச்சு நெக்ஸ்ட் லைனில் 10c5 2 பவர்லேயும் 5 வரும் x பவரில் 2 அதுக்கு பவரில் 5 இல்லையா ஸோ மைனஸ் 3 பவர் 5 டிவைடட் பை எக்ஸ் பவரில் 3 5s are 15 இப்போ அடுத்த லைனில் என்னென்ன சேஞ்சஸ் பாருங்கள் 10c5 2 பவர் 5 எக்ஸ் பவரில் 2 5s are 10 minus 3 பவரில் 5 எக்ஸ் பவர் 15 எக்ஸ் பவர் 10 எக்ஸ் பவர் 15 கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 5 மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் லைனில் நம்ம இந்த மைனஸை முன்னாடி எழுதிக்கலாம் முதல்ல ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம் இன்னொரு லைன் வரும் மைனஸ் 10c5 and 2 பவர்லேயும் 5 இருக்குது 3 பவர்லேயும் 5 இருக்குது அப்போ 2 3s are 6 பவரில் 5 டிவைடட் பை எக்ஸ் பவர்லேயும் 5 அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த செம்மெல்லாம் இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்